ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம மாங்காய் பறிச்சுட்டு வந்திருக்கோம். இதை இப்போ நம்ம நல்லா அலசிட்டு ஊறுகாய் தான் தாளிக்க போகிறோம். சிம்பிளாக நம்ம நிறையா மற்றது மாதிரி வறுத்து அரைச்சி அப்படிலாம் செய்யாமல் நம்ம உடனே இப்போதைக்கு பாப்பா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கு உடனே மாங்காய் பறிச்சிட்டு வந்து நறுக்கி தாளித்து சாப்பிட்ற ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டிலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறாம இப்போ நம்ம வந்து இதை நல்லா அலசிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி நம்ம ஊறுகாய் அப்போ தாளிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். காயை கட் பண்ணி தான் நம்ம ஊறுகாய் தாளிக்க போகிறோம். இப்போ எல்லா காயையும் இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம ஊறுகாய் தாளிக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய், மாங்காய் நிறைய எடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான கடுகு உளுந்தம் பருப்பு, உப்பு, மிளகாய் தூள், நம்ம நறுக்கி வச்ச மாங்காய் பாருங்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நாம் இப்போ சிம்பிளாக செய்ய போகிற ஊறுகாங்க. இதே நம்ம கொஞ்சம் கூட நாள் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வரமிளகாய், வெந்தயம், பெருங்காயம், கடுகு எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கிட்டு அதை போட்டோன்னா நமக்கு ஊறுகாய் வந்து லாங் டைம் கொஞ்சம் வருங்க. இது வந்து நம்ம ஒரு 2 to 3 days மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. அதுக்காக நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணுறோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு உளுந்தம் பருப்பை சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு, அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை போட்டுக்கலாம். போட்டாச்சு மாங்காயை. உப்பு நிறையாவே போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு நல்லா உப்பு இதுவாகி நமக்கு கொஞ்சம் தாங்கும். அதனால் உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும், காய் நல்லா வதங்கட்டும். ஊறுகாய் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போடுறோம், வரமிளகாய்த்தூள்லாம் போட போகிறோம். பெருங்காயத்தூளும் வரமிளகாய்த்தூள் மட்டும் போட்டுப்போம்.
பிஞ்சு காய் அப்படின்றதுனால தாங்க தோல் இப்படி இருக்குது. இதே நல்லா விளைஞ்ச காய் அப்படின்னா தோலும் நல்லா மசிஞ்சு நல்லா அதுவாகிடும். இது அந்தளவுக்கு இன்னும் நம்ம காய் விளையலை, அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குது ஊறுகாய். எண்ணெய் கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா கூட இருக்குங்க. 3 டேஸ்லாம் கிடையாது, 3 டேஸ் கழிச்சு லைட்டாக சூடு பண்ணி மட்டும் வச்சிட்டோம்னா அது 1 வீக்குக்கு மேலே வருங்க. எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ருவாங்க அந்த ஊறுகாய். ரொம்ப புளிப்பு இருக்காது. ஆனால் இது கல்லாமக்காய், மற்ற காய்னா தான் புளிப்பாக இருக்கும் ரொம்ப. இது அதிகம் புளிப்பு இருக்காது. இப்போ நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளோட உடனடி மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.